தமிழ்நாட்டுல 1965க்கு அப்புறம் பல லட்சம் மாணவர்கள் நாசமா போயிட்டாங்க. இவங்களால 50 கிலோமீட்டர் தானே போதுங்க. எவனுக்கு ஒண்ணு பேன் வாங்க எல்லாம் பணம் இல்ல, நாங்க கத்துக்கல. இப்ப இலவசமா கத்து கொடுக்கறது கூட எங்களுக்கு அதை கூட விட மாட்டாங்க ஐயா எங்களுக்கு. இப்ப இவரு குடும்பத்துல யாருமே வந்துட்டு அதர் லாங்குவேஜ் தெரியலையா? ஒன்லி தமிழும் இங்கிலீஷை தவிர வேற எந்த லாங்குவேஜுமே உங்க குடும்பத்துல செய்யலன்னு வேணா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஆந்திரா மாநிலத்திலே இன்று காலையில சந்திரபாபு நாயுடு என்னுடைய மாநிலத்திலே 3 மொழி மட்டுமல்ல 10 மொழியை தெரிந்து கொள்வதற்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமை, இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உடனே அந்த இடத்துல மாற்று கருத்து ஏதாவது கொண்டு வந்து அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணி தமிழ்நாட்டுல 1965க்கு அப்புறம் பல லட்சம் மாணவர்கள் நாசமா போயிட்டாங்க. இவங்களால மோடி என்ன சொல்றாரு? எதனா ஒரு 3வது மொழி படிக்க தான் சொல்றாங்க. படிக்கலாமே. இப்ப 52 லட்சம் பேர் தனியார் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து படிக்கிறாங்க. பாமர மக்கள் படிக்க வேணாமா? அவங்களுக்கு தெரிய வேணாமா? இன்னொரு படிக்க கூடாதா? 50 கிலோமீட்டர் தானே போதுங்க. எவனுக்கு ஒண்ணு பேன் வாங்க எல்லாம் ஒண்ணு தெலுங்கு இல்ல ஹிந்தி தெரியும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தியாவில எல்லா ஸ்டேட்லயும் தமிழ்நாடு தவிர எல்லா ஸ்டேட்லயும் இன்னொரு 3வது மொழி படிக்கிறாங்க. இங்க வந்து 55 வருஷமா நாசமாக்கிட்டாங்க. நிச்சயமா மக்கள்கிட்ட போறோம், பெரிய வெற்றி அடையும். அதனாலதான் இவங்க பயந்துட்டாங்க. இந்த விஷயத்து வெளியே போயிட்டாங்க. இப்ப இதுக்கு போயிட்டாங்க, டீலிமிட்டேஷன் போயிட்டாங்க. இது தோல்வி அடைஞ்சாங்க. டோட்டலா திமுக ஆட்சி இந்த மும்மொழி கொள்கை தோத்துருச்சு. நம்ம புரட்சி அண்ணாமலையோட புரட்சி ஜெயிச்சிருச்சு. நம்ம வெற்றி பெற்றோம். இதுல மும்மொழி கொள்கை ஜெயிச்சிட்டோம். அதனாலதான் டீலிமிட்டேஷன் சம்பந்தமே இல்லாம எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம டீலிமிட்டேஷனுக்கு நேற்று மீட்டிங் போட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு போட்டாங்க? யாரும் அறிவிச்சாங்களா? இது மாதிரி டீலிமிட்டேஷன் பத்தி அறிவிச்சாங்களா? மோடி அறிவிச்சாங்களா? எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சாங்களா? ஒன்னும் அறிவிக்கல. இது முழுக்க மும்மொழிக்குள்ள ஜெயிச்சிட்டோம். நம்ம நிறைய டிராவல் பண்றதுக்கு, தொழில்ல வந்து மற்ற மக்களோட வந்து தொடர்பு கொள்றதுக்கு, அதாவது இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை 140 இருக்குன்னா 140 கோடியில 120 கோடி பேருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 7-8 கோடி பேருக்கு தான் ஹிந்தி தெரியாம இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து இந்தியா முழுவதும் நம்ம தொடர்பு கொள்ளணும், எல்லாரோடையும் பழகணும். நம்ம எதுவும் டூர் போறோம் இல்ல தொழில் செய்யறோம், எந்த கம்யூனிகேஷனை எடுத்துக்கிட்டாலும் ஹிந்தி தெரிஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம தமிழர்கள் வந்து இந்தியா ஃபுல்லா நம்ம தொழில் செய்யலாம் எல்லாம். அதனால தயவு செய்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தியை ஆரம்பிங்க. 31/5/2020 வரைக்கும் அது ஹிந்தி கம்பல்சரியா இருந்தது. இப்ப புதிய கல்வி முறை திட்டத்துல ஹிந்தின்ற பேரே இல்லை. இத்தனை நாளா யாராவது தமிழ் மீடியத்துல ஃபுல்லா கம்பல்சரியா படிக்கணும்னு இருந்ததா? இல்லவே இல்லை. எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம், ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு பிரெஞ்சு, சான்ஸ்கிரிட் செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் எடுத்துட்டு எல்லாம் ஃபாரின்ல போயிட்டாங்க. அவங்க எதுல கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களோட பசங்களே அப்படிதான் பண்றாங்க. எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லயும் இந்த இது இருக்கு. ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கையில தமிழ் தான் பேசிக் மொழி. தமிழ்ல தான் நீங்க அறிவியல், கணிதம் எல்லாமே படிக்கணும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வரப்போறது. தமிழை முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஏன்னா பாரத பிரதமரும் யுனைடெட் நேஷன் போய் தமிழை பத்தி பேசுறாரு, திருக்குறள் சொல்றாரு. தமிழை கத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பணம் இல்ல, நாங்க கத்துக்கல. இப்ப இலவசமா கத்து கொடுக்கறது கூட எங்களுக்கு அதை கூட விட மாட்டாங்க ஐயா எங்களுக்கு. அதை வர வைங்க ஐயா. வேற எதுவும் மக்கள் கத்துக்கிட்டோம் ஐயா. இப்ப குழந்தைங்கலாம் இருக்குது, பணம் கொடுத்து எங்களால படிக்க வைக்க முடியாது. அவங்க இலவசமா கத்து கொடுக்கறோன்றாங்க 3 மொழி. அந்த 3 மொழினா கத்துக்கிட்டோம். இப்ப கூட ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். அப்பான்னு ஒரு செயலி. அப்பா செயலி என்ன அதுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது தேவையான ஒரு விஷயம் தான் வருது. ஆனா ஒரு விஷயத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட வந்து கேட்கணும். கேட்டுட்டு இது தேவையா தேவையில்லையா, பண்ணணுமா பண்ணக்கூடாது, மக்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு இவர் எதிர்த்தா தப்பு கிடையாது. இவர் எதிர்த்து அடுத்தவங்களுக்கு வேணும்னு சொன்னா அப்ப இவர் குடும்பத்துல யாருமே வந்துட்டு அதர் லாங்குவேஜ் தெரியலையா? ஒன்லி தமிழும் இங்கிலீஷை தவிர வேற எந்த லாங்குவேஜுமே உங்க குடும்பத்துல செய்யலன்னு வேணா சொல்லுங்க. அதை கட்சிக்காரங்க செய்யலன்னு சொல்லுங்க. அவங்க நடத்துற ஸ்கூல்ல இருக்கட்டும், உங்க குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேத்துக்குமே வந்து அதர் லாங்குவேஜ் எடுத்து படிச்சுக்கிறாங்கல்ல. அப்ப இங்க நமக்கு மட்டும் ஏன் வந்து தமிழை மட்டும் தான் நீங்க பண்ணணும், யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து நாடக வேலை. அவர் சுயலாபத்துக்கான என்ன கேட்டா, பிரைவேட் ஸ்கூல்ல பெரிய அமௌண்ட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் படிப்பு சேமா வந்துருச்சு வச்சுங்களேன். அப்போ பிரைவேட் ஸ்கூலுக்கு யாரும் போக மாட்டாங்க. கல்வித்தரம் வந்து இங்க உயர்ந்துருது இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல கல்வித்தரம் உயர்ந்ததுன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு போகாது. பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டா உங்களுக்கு வருமானம் வராது. அந்த வருமானம் வந்து போகிற ஒரே காரணத்துக்காக உங்க கல்வியை எதிர்க்கிறாங்களே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கக்கூடிய இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு மக்களிடத்திலே கொண்டு செலுத்துவதற்காக, இந்த மக்களிடத்திலே அவங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதற்காக
இந்த மக்களிடத்திலே என்ற அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கையெழுத்து இயக்கத்தை எங்களுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று இந்த எம்ஜிஆர் நகரிலே இன்று அனைத்து பாஜக சொந்தங்களும் நாங்கள் கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு இந்த தமிழக அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை, மாணவர்களை, இளைஞர்களை அடைக்க பார்க்கிறது என்று சொன்னால் அது மிகை கிடையாது. ஏனென்று சொன்னால் அரசாங்க பள்ளிக்கூடத்தை விட இன்று பிரைவேட் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்வம் அதிகமாக இருக்க போய் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் தனியார் பள்ளிகளிலே சேர்ந்து பயிற்று வைக்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், நாளைய நாலேஜை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவருடைய ஃபியூச்சருக்கு எது தேவையோ அந்த மொழியை மும்மொழி என்று இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த திராவிட கூட்டம் இந்தி 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 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுடைய நோக்கம் இந்தி மட்டுமல்ல, ஏதாவது ஒரு மொழி, இந்திய மொழியிலே ஏதாவது ஒரு மொழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்கு அது தேவை அப்படிங்கிறத நாங்கள் தொலைநோக்கு பார்வையாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக வலியுறுத்தி இன்று மக்களிடத்திலே இந்த கருத்துக்களை எடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த இருக்கிற இதே மாநிலத்தை போன்று பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்திலே இன்று காலையில சந்திரபாபு நாயுடு என்னுடைய மாநிலத்திலே 3 மொழி மட்டுமல்ல 10 மொழியை தெரிந்து கொள்வதற்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஏன் அதை பற்றி சிந்திக்க மறுக்கிறார் என்று சொன்னால் காரணம் விளங்கவில்லை. அதுக்கு முதல் படி தமிழிசை அக்கா வந்து இப்ப ஆரம்பிக்க போறாங்க, கையெழுத்து ஆரம்பிக்க போறாங்க, எம்ஜிஆர் நகர்ல ஆரம்பிக்க போறாங்க. அரஸ்ட் இல்லைங்க, ஜஸ்ட் மக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்க போறோம். நாங்க ஒன்னும் போராட்டம் பண்ணலையே. பிஜேபினால போலீஸ் நிக்குங்க. இது வந்து எது இப்ப பிஜேபி தான் எதிர்கட்சி, பிஜேபி தான் போலீஸ் நிக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லையே. போலீஸ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. தமிழ் பேசு, 2வது லாங்குவேஜ் இங்கிலீஷ், 3வது லாங்குவேஜ் நீங்க என்ன வேணா படிக்கலாம். நீங்க தெலுங்கு பேசா தெலுங்கு கத்துவாங்க, கன்னடம் பேசா, மராத்தியா, குஜராத்தியா, காஷ்மீரியா, என்ன வேணாலும், பீகாரியா, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கத்துக்கோங்க தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து தயவு செஞ்சு காமிங்க எங்கேயாவது 3rd லாங்குவேஜ் ஹிந்தி இல்ல ஒரு லாங்குவேஜ் நீங்க ஹிந்தி கத்துட்டே ஆகணும் அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்கான்னு எனக்கு காமிங்க. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு சின்னதா வேணும்னே ஒரு அரசியல் பண்ணணுன்றதுக்காகவே அது ஆரம்பிச்சிருக்காங்க. அதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். எந்த கலகமும் இல்லை. மக்களுக்கு இது புரியணும். நீங்க இனிமே இன்னும் 2-3 வருஷத்துல தமிழ்ல தான் படிக்க போறீங்க எல்லா ஸ்கூலும். அதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ், 3rd லாங்குவேஜ் நீங்க எந்த மொழி வேணா படிங்க. ஒரு ஆராய்ச்சியே இருக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களுடைய மைண்ட் இன்டகிரேஷன் நல்லா இருக்கும்ன்றது. அதனாலதான் குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசுக்குள்ள 5 மொழி சொல்லி கொடுப்பாங்க, டக்குன்னு கத்துப்பாங்க எல்லா லாங்குவேஜும். அதே மாதிரிதான் டீலிமிட்டேஷனும் அவங்களாவே ஒண்ணு சொல்றாங்க. அவங்களாவே 8 நம்மளுக்கு இடம் போறது, 31 பாராளுமன்ற இதுதான் வரப்போறது இல்ல. அவங்க 848 இருக்கைகளை எண்ணிருக்காங்க. 848 ஆக போறாங்க. அப்படி பார்த்தா நம்மளுக்கு 22 வரணும். ஆனா அதுல 12 குறைய போறது, 10 தான் வரப்போறதுன்னு இன்னும் எங்கேயுமே இது தேர்தல்ல சொல்லணும், தேர்தல் கமிஷனர்ல சொல்லணும், இல்ல பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கணும். அப்ப கண்டிப்பா இதைத்தான் நேற்று மாநில தலைவர் என்ன சொன்னார்னா, அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா நான் எங்களுடைய கட்சியை சேர்ந்த சீனியர் தலைவர்கள் எல்லாரையும் பெரிய கட்சி சிறிய கட்சி பாராமல் எல்லா கட்சிக்கும் நாங்க அனுப்புறோம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றோம். எங்கேயாவது டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறோம் உங்களை கன்சல்ட் பண்ணாம, முக்கியமான ஒரு இதுக்கெல்லாமே எல்லா கட்சியும் கன்சல்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு எங்கேயாவது நீங்க காமிங்க. அப்போ நாங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் போராடுறோம். இதை நேற்று மாநில தலைவர் சொன்னார், நாங்களும் சேர்ந்து உங்களோட போராடுறோம். எங்கேயுமே அதை சொல்லல. மும்மொழியில ஹிந்தின்னு சொல்லல, டீலிமிட்டேஷன் சொல்லல. இவங்களாவே இவங்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த
கொலை கொள்ளை இதெல்லாம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உடனே அந்த இடத்துல மாற்று கருத்து ஏதாவது கொண்டு வந்து அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணி உடனே எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இது கூட்டம் வைக்கிறோம், அதுல பாஜக வரல, பாஜக வரத்துக்கு ரெடி. ஆனா அதை சொல்லவே இல்லையே, மும்மொழியில ஹிந்தி இருக்குன்னு சொல்லல, டீலிமிட்டேஷன் சொல்லல. அப்ப எப்படி நாங்க வருவோம்? நீங்க என்ன டவுட்னு சொல்லுங்க. கட்சி வயசு எங்க சீனியர்கள் எல்லாரும் வந்து அவங்களுக்கு டவுட் இருந்தா அதை கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நேற்று சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி 2000 கைனு மேலாம் போடுறாரு. ஏழைங்களுக்கு இந்த தூர் வர்றாங்களா மண்ணு அதுக்கெல்லாம் கொடுக்குறாரு. இப்ப அவருக்கு மோடி ஐயா அவர் தான் கொடுக்குறாரு. எங்களுக்கு எல்லாம் நிறைய செய்யறாங்க. அடுப்பு கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ செய்துக்கிறாரு அவரு. அதெல்லாம் நிறைய செய்துக்கிறாரு. இந்த ஜனம் திருந்த மாடுது. அவரை பத்தி உன்னான்னு புரிஞ்சுக்கவும் மாடுது. நிறைய செய்யறாரு அவரு வந்து. அதுக்காக நாங்க வந்து அந்த ஐயாவுக்கு தான் நாங்க அந்த கிராமத்துல நாங்க எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு போடுங்க ஓட்டு.